தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தனது கட்சியைச் சேர்ந்த அனைத்து மாவட்ட செயலாளரிடம் தொலைபேசி மூலம் நேரடியாக பேசியுள்ளார். மேலும் கரூர் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் அவர் தொலைபேசி மூலம் பேசுவதற்கான வசதிகளை ஏற்படுத்துமாறு கூறியுள்ளார். அவர்களுக்கான அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகை அவருடைய வங்கிகளுக்கு செலுத்துவதற்காகவும் மற்றும் மாவட்ட வாரியாக இருக்கும் பிரச்சனைகளை கேட்டறிந்தார். இதன் மூலம் அவர் அனைத்து புஷியான மற்றும் முக்கிய நிர்வாகிகள் வெளியே இருப்பதால் நேரடியாக களத்தில் திரு விஜய் அவர்கள் இறங்கியுள்ளார். இதன் மூலம் தமிழக வெற்றிக் கழகம் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. ஆனால் பல்வேறு யூகங்கள் வருகிறது. ஆனால் பாண்டிச்சேரி கிங் நியூஸ் சார்பாக கூறப்படுவது ஒன்றே ஒன்றுதான், விஜய் அவர்கள் தனித்தே போட்டியிடுவார், தனித்தே வெற்றி பெறுவார் என்றே தெரிகிறது. ஏனென்றால் மற்றவர்களோட கூட்டணியில் சென்றால் சொற்ப இடங்களில் தான், உதாரணமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 50 சீட்டு தான் கிடைக்கும், பாரதிய ஜனதா கூட்டணியில் 60 சீட்டு கிடைக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்தால் 40 சீட்டு கிடைக்கும். ஆனால் 234 தொகுதிகளும் தனித்து நின்று தனது பெரும்பான்மையும் தனது கட்சியினுடைய நிலைமையும் அவர் கண்டறியவே உள்ளார். இந்த தடவை அவர் ஒருபோதும் கூட்டணியில் சேரமாட்டார். ஆகவே தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் நன்றாக உழைத்து தவறுகளை சரி செய்து மற்ற கட்சியினரை பார்த்து, முன்பு விஜயகாந்த் இருந்தபோது விஜயகாந்த் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நல்லவற்றைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் செய்த தவறுகளை செய்யாமல் நேர்மையான முறையிலும் சமுதாய நோக்கத்திலும், கட்சி என்பதே ஒரு மக்களினுடைய வாழ்வியலை முன்னேற்றமடைய செய்வதுதான். அதை உணர்ந்து நீங்கள் அவர்களைப் போன்றவே கொடியை பிடித்து கொண்டு கத்த தேவையில்லை, செயலில் இறங்குங்கள் என்றே கேட்டுக்கொள்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறும், தனித்து நின்றால்.